தங்கவயல் மக்களின் ரத்தத்தில் கலந்தது லட்சுமி டாக்கீஸ். மனதின் ஆழத்தில் பதிந்துவிட்ட இதன் நினைவுகளை தூக்கத்திலும் மறக்க முடியாது. கனவுகளாய் வந்து இன்பத்தை அள்ளித்தரும் சொர்க்க லோகம். ஒரே நேரத்தில் திரையிலும் தரையிலும் காதலை பூக்கச் செய்யும் மாயாஜாலம் நிகழ்த்திய இன்ப லோகம். ஒரு காலத்தில் தங்கவயல் குடும்பங்களில் ஒரு உறுப்பினராகவே திகழ்ந்தது இந்த திரையரங்கம். பொங்கல், தீபாவளி, கிறிஸ்துமஸ் நாட்களில் இங்கு படம் பார்த்ததை மறக்க முடியுமா? எத்தனையோ உறவுகள், எத்தனையோ பிரிவுகள், எத்தனையோ சண்டைகள். அப்பப்பா, ஒரு காலத்தில் லட்சுமி டாக்கீஸ் நம் வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவே மாறியிருந்தது. கால மாற்றத்தால் இப்போது கூட்டம் குறைந்து கலையிழந்து காணப்பட்டாலும் இந்த கோட்டையின் கம்பீரம் மட்டும் குறையவே இல்லை. தங்கவயல் மக்களை அவமானப்படுத்திய வெள்ளையர்களின் ஆணவத்தை அடக்க தங்கவயலின் தன்மான சின்னமாக கட்டி எழுப்பப்பட்டதுதான் இந்த திரையரங்கம் என்பது பலருக்கும் தெரியாத வரலாற்று உண்மை. கடந்த 1930ஆம் ஆண்டு தங்கவயலில் சினிமா தியேட்டர்கள் இல்லாத காலகட்டம். அப்போது மைசூர் ஹால், ஊரிகம் ஹால் ஆகிய கட்டிடங்களில் ஆங்கிலேயர்கள் ஆங்கில படங்களை திரையிட்டு அவர்கள் மட்டுமே பார்த்து வந்தனர். அந்த காலகட்டத்தில் தங்கவயல் மக்களின் ஒப்பற்ற மாபெரும் தலைவராக திகழ்ந்த கே. பூசாமி மைசூர் ஹால் கட்டிடத்தை வாடகைக்கு எடுத்து சத்யவான் சாவித்திரி படத்தை திரையிட்டார். முதன் முறையாக சினிமா பார்க்கும் ஆசையில் தங்கவயலே மைசூர் ஹால் முன்பு திரண்டது. கட்டுக்கடங்காத கூட்டம், பல்லாயிரக்கணக்கான மக்கள் படம் பார்த்து மகிழ்ந்தனர். மைசூர் ஹாலை உம்முடைய மக்கள் குப்பையாக மாற்றிவிட்டனர் என்று வெள்ளையர்கள் கேவலமாக பேசினர். இதை கேட்டு தலைவர் பூசாமி மனம் பதறினார். வீறு கொண்டு எழுந்தார். தங்கவயல் மக்களுக்காக, தங்கவயல் மக்களின் தன்மானத்தின் சின்னமாக கடந்த 1936ஆம் ஆண்டு இந்த பிரம்மாண்டமான தியேட்டரை கட்டி முடித்தார். அப்போது இதன் பெயர் ஜூப்ளி ஹால். இந்த தியேட்டர் உருவான விதம் குறித்து திரு கே.எஸ். சீதாராமன் எழுதிய கோலார் தங்கவயல் வரலாறு நூலில் விரிவாக எழுதப்பட்டுள்ளது. இந்த ஜூப்ளி ஹால் சினிமா தியேட்டர் காலப்போக்கில் மாடர்ன் டாக்கீஸ், நியூ சினிமா, பாஸ்கட் டாக்கீஸ் என பல பெயர்கள் மாறின, பல கைகளும் மாறின. கடைசியாக கடந்த 1969ஆம் ஆண்டு திரு லட்சுமி நாயுடு இந்த திரையரங்கை விலைக்கு வாங்கினார். அதன் பிறகு இது லட்சுமி டாக்கீஸ் ஆக மாறியது. தங்கவயலின் புதிய அடையாள சின்னமாக உருவெடுத்தது. தங்கவயலின் மிகப்பெரிய செல்வந்தரான திரு லட்சுமி நாயுடு இந்த திரையரங்கை மிக சிறப்பாக நடத்தினார். 30ற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இங்கு பணியாற்றினர். தினசரி பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டு வருவார்கள். எப்போதும் இந்த இடம் தேரும் திருநாளும் போல் காட்சி தரும். இந்த நிலையில் தங்கவயல் மக்களால் நேசிக்கப்பட்ட திரு லட்சுமி நாயுடு அவர்கள் கடந்த 1988ஆம் ஆண்டு காலமானார். அதன் பிறகு காலத்தின் கோலத்தால் இந்த பிரம்மாண்ட தியேட்டர் 12 ஆண்டுகள் மூடப்பட்டது. மொத்தம் 1000 பேர் ஒரே நேரத்தில் அமர்ந்து படம் பார்க்கும் வசதி இங்கு உண்டு. இது போன்ற பெரிய தியேட்டர் தங்கவயலில் வேறு எதுவும் இல்லை. கடந்த 1970ஆம் ஆண்டு லட்சுமி டாக்கீஸ் ஆக இது உருவான பிறகு திரையிடப்பட்ட முதல் படம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த பேசும் தெய்வம். அதன் பிறகு இன்று வரை லட்சுமி டாக்கீஸ் மக்களின் பேசும் பொருளாகத்தான் உள்ளது. இந்த வெள்ளி திரைக்கு வெளியே வானம் பார்க்கும் பூமியாக விசாலமான வளாகம், பெரிய வாகன நிறுத்தமிடம், பால்கனி என சகல வசதிகளும் உண்டு. இப்போதும் இந்த திரையரங்கம் இயங்கி வருகிறது. ஆனால் ரசிகர்கள் வரத்து குறைவு. புதிய படங்கள் வரும்பொழுது வழக்கமான ரசிகர்கள் வருகிறார்கள். அடுத்த படமாக உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை திரையிட முடிவு செய்துள்ளனர். சரி, இப்போது தியேட்டருக்குள் சென்று பார்ப்போம். இது பால்கனி. இங்கு அமர்ந்து படம் பார்க்கும் அனுபவமே தனி. ரசிகர்களின் விசில் சத்தம், குடும்பங்களின் குதூகல சிரிப்பு சத்தம், நண்பர்களின் நகைச்சுவை சத்தம் என இது ஒரு தனி உலகம். இந்த திரையரங்கில் தொடர்ந்து 55 ஆண்டுகளாக பணிபுரியும் திரு மூர்த்தி அவர்கள் தனது அனுபவங்களை கூறுகிறார். பார்க்கலாம். இந்த லட்சுமி திரையரங்கத்தில் 1967 நான் இங்கே வேலை செய்யணுன்னு இருக்கேன். ஜனங்க விரும்பி பார்க்குற மாதிரி அந்த காலத்துல எல்லாம் அருமையான படங்கள் கொடுத்தவங்க புரட்சி நடிகர் எம்.ஜி. ராமச்சந்திரன், பொன்மன செம்எல்ஏ எம்.ஜி. ராமச்சந்திரன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், இவங்க படங்கள்லாம் போட்டு நிறைய பார்த்துருக்கோம். அருமையான ஜனங்க கூட்டங்க. ஒருத்தரும் ஒரு ரசிகரும் ஒரு படத்தை 5 முறை 6 முறை தாய்மாருங்க கூட தாய்மார்களுடைய படம் இரு கோடுகள், கண்ணா நலமா, இது போன படங்களுக்கு எல்லாம் லேடிஸ் ஃபுல்லாக வருவாங்க.
வந்து ஒரு ஒருத்தரும் 4 முறை 5 முறை பாட்டுங்க அவ்வளோ அருமையான பாட்டுங்கள்லாம் இருக்கும். இந்த ரசிகனுக்கு மனதிலேருந்து அந்த பாட்டுங்கள்லாம் நீங்கவே நீங்காது. அதுபோல் ஒரு ஒருத்தரும் அந்த பாட்டு புக்குங்க அப்போ படத்தோடு வரும். அந்த பாட்டு புக்குங்க எல்லாம் நிறைய கடைகளில் சேல் பண்ணுவாங்க, வாங்குவாங்க. இது போல் எம்ஜிஆர் படத்துக்கு உண்டான ரசிகர்களே வேறு, சிவாஜி கணேசன் படத்துக்கு உண்டான ரசிகர்களே வேறு. மோஸ்ட்லி ஜெமினி கணேசனுக்கு தாய்மாருங்க தான் வருவாங்க. ஏன்னா அவர் காதல் மன்னன் இல்லைங்களா, அதுக்காக வேண்டி அவருக்கு வருவாங்க. ஆனால் அருமையான பாட்டு சுமை தாங்கி படம் உதாரணத்துக்கு சொல்கிறேன். குடும்பம் எப்படி நடக்கணும் ஏதுன்றத சுமை தாங்கியில் ஜெமினி கணேசன் ரொம்ப அருமையான பண்ணார். பாசமலர் சிவாஜி கணேசன், பாசமலரில் சிவாஜி கணேசன் சாவித்திரி நடிகர் திலகம் என்ற பட்டம் அந்த படத்துக்கு தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்க ரொம்ப அருமையான நடிப்பு. அண்ணன் தங்கச்சியார் ரொம்ப அருமையாக நடந்தாங்க. கடைசி சீன் வரும், அந்த நேரத்தில் சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடுன்ற ஒரு பாட்டு பாடி அழுவார். அந்த பாட்டு பாடும்போது ஒவ்வொரு ரசிகருக்கும் 600 பேர் உட்காந்து படம் பார்க்குறான்னு அவங்க எல்லாரும் கண்ணிலையும், வீட்டில் எந்த நிகழ்ச்சியில் கண்ணில் தண்ணி வரலன்னா கூட அந்த படம் பார்த்தா இப்போவும் பார்க்குறோம். நீங்கள் உங்கள் பார்க்குற இளைஞருக்கு கண்ணில் கூட கண்டிப்பாக தண்ணி வரும். அந்த மாதிரி ரசனை, நடிப்பு, இசை, பாட்டு எல்லாமே அந்த காலம் நல்லா இருந்துச்சு. இந்துக்களுடைய பண்டிகை வைகுண்ட ஏகாதசி, சிவராத்திரி அந்த மாதிரி படங்கள்லாம் வரும். அந்த படம் வரும்போது நாங்கள் வந்து டபுள் ப்ரோக்ராமாக போடுவோம். ஒரு டிக்கெட்டுக்கு 2 படம் 3 படம் முட்டி மோதம் குறைஞ்சது 2000 பேர் வந்து கண்டிப்பாக அந்த படம் அந்த ஷோ பார்ப்பாங்க. அந்த காலத்தில் எம்ஜிஆர் படம், சிக்ஷாக்காரன் படம், சிவாஜி கணேசன் படம் இதுக்கெல்லாம் கூட்டங்க அலையலையாக வருவாங்க. ஒரு படமும் 5 வாரம் 7 வாரம் ஓடும். அதுக்கு அடுத்தாப்புல 2வது தலைமுறை ரஜினி படமும் கமல் படமும் நல்ல அருமையாக ஓடும். அதே மாதிரி கூட்டங்க நிறைய ஒருத்தர் 4 முறை 5 முறை வந்து படம் பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்து 3வது தலைமுறையாக விஜய், அஜித், 3வது விக்ரம், இவங்க 3 பேர் படம் போட்டாலும் நல்ல அருமையான ஜனங்க வருவாங்க. அதே போல் கூட்டம் அலமோதி பிளாக்லலாம் டிக்கெட் ஓடும். இவங்க படத்துக்கு, விஜய் படத்துக்கு, அஜித் படத்துக்கெல்லாம் பிளாக்ல எல்லாம் டிக்கெட் இதே எங்கள் தேட்டர்லேயே ஓடி இருக்குது. அதனால் இப்போ ரசிகருங்க எல்லா படமும் பார்த்து ரசிக்கணும். முக்கியமாக பழைய படங்களை பார்த்து ரசிக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். அவ்வளோதான்.